ஓகே. ஸோ வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பெர்சன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். மவுஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தோம். அடுத்தது பிளேயர் மூவ்மெண்ட் அப்படிங்கிற கோடிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடிங் மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அடுத்த வீடியோவில் இருந்து தான் அடுத்த விஷயங்கள் வரப்போகுது. ஸோ நான் கோடிங்கையும் நான் வந்து ஜஸ்ட் நான் இதை கொடுத்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நான் ஒன்று ஒன்றா நடத்திட்டு இருக்கேன். ஆனால் இது போக போக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வளவலன்னு பேசாம உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியிற அளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 200, 300 லைன் கோடிங் இருந்துச்சுன்னா, நான் அத அப்படியே காப்பி பண்ணி அத எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேனே தவிர, நான் உட்காந்து டைப் பண்ண மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கே போர் அடிச்சுரும். அதனால தான். சரியா? ஸோ அதனால இந்த 2 கோடிங் மட்டும் தான் என்னால டைப் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கோடிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ள சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்கும். புதுசா ஏதாவது கோடிங் போடுறோம் அப்படின்னா, அந்த கோடிங்க நான் எடுத்து உங்களுக்கு குடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ChatGPT இருந்து அந்த கோடிங் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தனியாவே அந்த வீடியோ போகும்பொழுதே உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ண போறது பிளேயர் மூவ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கோடிங் டபுள் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே எனக்கு பேசிக்ஸ் கோடிங்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ நான் பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் கேரக்டர் CARACT கேரக்டர் கண்ட்ரோலரா. ஓகே. பப்ளிக் கேரக்டர் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் பேர் வந்து என்ன வச்சுக்கலாம், வெறுமையா கண்ட்ரோலர் அப்படின்னு நேம் வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகே. பப்ளிக் கேரக்டர் கண்ட்ரோலர். இதான் நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது. அது லாஸ்ட்ல சொல்றேன். இந்த லைன் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளேயரோட ஸ்பீடு அப்படிங்கிறத செட் பண்ணணும். எல்லாமே பப்ளிக்ல தான் போடுறேன், பிரைவேட் பண்ணல. ஏன்னா எல்லாமே ஓப்பனா இருக்கணும். ஃப்ளோட் ஸ்பீடு இது இன்டிஜர்லாம் யூஸ் பண்ண முடியாது. 1 2 ரோபோட் மாதிரிலாம் போக முடியாது. ஸோ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 ஆஃப் அப்படிங்கிறத நான் கொடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பிளேயரோட கிராவிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது பப்ளிக் ஃப்ளோட் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி எர்த்தோட கிராவிட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும் 9.8. ஸோ நான் எங்கள் ஃபார்முலா எழுதுறேன். -9.8 இன்ட்டு 81F இன்ட்டு 2F அப்படிங்கிற ஃபார்முலா எழுதிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஜம்ப் ஹைட்டு, அதாவது எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பப்ளிக் ஃப்ளோட் ஜம்ப் ஹைட் ஈக்குவல் டு ஒரு எவ்வளோ வைக்கலாம், 4F. 4ன்னு ரொம்ப பெருசாக இருக்கும். 3F அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் தென் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து செக் பண்ணணும். நம்ம வந்து கரெக்டாக கிரவுண்டில் தான் நிற்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது பொசிஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த யூனிட்டியில் இங்கே பிளேயர் இருக்காங்க அப்படின்னா இந்த பிளேயரோட பொசிஷன் தான் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷன், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் இது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த பிளேயர் வந்து கரெக்டாக இந்த கிரவுண்டில் டச் ஆயிருக்கா, கிரவுண்டுக்கு நேராக ஆக்சஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் இதில் வந்து அங்கே அந்த கோடிங் லைனில் எழுத போகிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம், ஸோ பப்ளிக் டிரான்ஸ்ஃபார்ம் கிரவுண்ட் செக். ஓகேவா? அடுத்தது அந்த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ், பிளேயருக்கும் அந்த கிரவுண்டுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். பப்ளிக் ஃப்ளோட் கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 0.4 வரைக்கும் வச்சுக்கலாம். எஃப். அதே மாதிரி கிரவுண்டுக்கு லேயர் போடணும். பப்ளிக் லேயர் மாஸ்க் கிரவுண்ட் மாஸ்க். ஓகே. ஸோ வெலாசிட்டிக்கு வெக்டார் வெலாசிட்டி யூஸ் பண்ணலாம். வெக்டார் 3 velocity. Ball is grounded. Ball is
is grounded, அதே மாதிரி is moving. And then private vector 3 last position equal to vector 3.0 இப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த void start இவ்வளவு எழுதிட்டு void startல ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் வரப்போகுது. கண்ட்ரோலரை ஆன் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலர் equal to get component less than character controller. ஓகேவா? character controller சாரி less than சொல்லிட்டேன், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் கான்செப்ட். இந்த கண்ட்ரோலர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இங்க எழுதிப்போம். ஓகேவா? கேரக்டர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ void update. void updateல ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கிரவுண்ட் செக். கிரவுண்ட்ல அது நிக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ கிரவுண்ட் செக். ஸோ இந்த கிரவுண்ட் செக்ல ஃபர்ஸ்ட் இஸ் grounded equal to EHY CS physics dot check sphere. ஓகேவா? இதுல ground check dot position எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் செக் பண்ணணும், ground distance செக் பண்ணணும், and ground mask அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ரீசெட் பண்ணணும். அதாவது ரீசெட் தி ஃபாலிங் வெலாசிட்டி. மாறி போயிடுச்சுன்னா அதை ரீசெட் பண்ணணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் இருக்கு. இஃப் இஸ் grounded and velocity dot y less than 0 இருந்துச்சு அப்படின்னா velocity dot y equal to minus 2f. ஓகே, அடுத்தது பிளேயரோட மூமெண்ட். பிளேயர் இன்புட் அப்படின்னு சொல்லலாம். இதுல பிளேயர் வந்து x axis y axis மூவ் ஆக போறாங்க. float x equal to input dot get axis ஸோ இங்க யாருன்னா ஹரிசாண்டல். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பிளேயர் ஒய்க்கும் பிளேயர் ஒய் வந்து என்னவா இருக்கு பாருங்க, வெர்டிகலா இருக்கும் மூமெண்ட். ஓகேவா? ஓகே, அடுத்தது இது பிளேயரோட இன்புட். அடுத்து பிளேயரோட மூவ்மெண்ட் டைரக்ஷன். ஓகேவா? வெக்டார் 3 மூவ்னு எழுதிக்கிறேன்.
ஸோ மூவ் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். transform dot right into x direction plus transform dot forward முன்னாடி மூமெண்ட் transform dot forward into z direction. இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். இப்போ மூவ்மெண்ட் டைரக்ஷன் ஓகே. பிளேயர் மூவ் பண்ணணும். மூவ் பிளேயர். மூவ் பிளேயர்னா யார் பிளேயர்? யார்? கண்ட்ரோலர் தானே. கேரக்டர் கண்ட்ரோலர் தான் நம்ம பிளேயரு. ஸோ கண்ட்ரோலர் டாட் மூவ். ஸோ மூவ் மட்டும் இல்லாமல் ஸ்பீட் இருக்கணும். ஸ்பீட், டைமிங், டைம் டாட் டெல்டா டைம். ஸோ பிளேயர் மூவ் பண்ணுறாங்க, பிளேயர் ஜம்பும் பண்ணணும். ஸோ இதுக்கு இஃப் input dot get button down button அமுக்கணும். jump and is grounded. இப்படி இருந்துச்சுன்னா velocity dot y equal to math f dot square root height jump பண்ணணும் and minus 2f gravity, minus 2f is ground போகும் and then gravity. ஓகேவா? இப்போ அடுத்து நான் பண்ண போகிறது கிராவிட்டி. ஜம்ப் முடிச்சிட்டோம். கிராவிட்டி velocity dot y plus or equal to gravity dot time dot delta time. இது முடிச்சிட்டு கிராவிட்டி அப்ளை பண்ணணும். இதுக்கு controller dot move velocity into time dot delta time. அப்புறம் நம்ம செக் பண்ணணும் பிளேயர் மூவ் ஆகுறாங்களா அப்படின்னு. if last position are equal to transform that position and is grounded. இப்படி இருந்துச்சுன்னா ஓகே சாரி
இஸ் ஐயோ சாரி இஸ் கிரவுண்டட் கிடையாது, இஸ் மூவிங் ஈக்குவல் டு ட்ரூ. இல்லை அப்படின்னா எல்ஸ் is moving equal to false. And finally save the current position. Save the current position. Last position equal to transform dot position. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இவ்வளோதான் கோடிங். மறுபடியும் சொல்கிறேன், கேரக்டர் கண்ட்ரோல் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை கண்ட்ரோலர் அப்படிங்கிற நேமில் நான் வந்து வேரியபிளாக எடுத்துக்கிட்டேன். கோடிங்கில் எல்லா இடத்துலையும் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி ஸ்பீட் எவ்வளோ இருக்க போகுது, கிராவிட்டி, ஹைட் எவ்வளோ இருக்க போகுது, கிரவுண்ட் செக்கு அண்டு லேயர் மாஸ்க்கு எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். அண்ட் வாய்ஸ் ஸ்டார்ட்டில் கண்ட்ரோலரை ஆன் பண்ணுறோம். வாய்ட் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் செக் பண்ணுறோம். அடுத்தது ஃபாலிங் வெலாசிட்டி செக் பண்ணுறோம். அடுத்த பிளேயரோட இன்புட் கோடிங் கொடுக்குறோம், மூவ்மெண்ட் டைரக்ஷன் கோடிங் கொடுக்குறோம், பிளேயரை மூவ் பண்ணுறோம், ஜம்ப் பண்ணுறோம், கிராவிட்டி செக் பண்ணுறோம், கிராவிட்டி அப்ளை பண்ணுறோம். அடுத்தது பிளேயர் மூவ் ஆகுறாங்களான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது கரண்ட் பொசிஷனை சேவ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த கோடிங் எழுதியிருக்கிறோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய யூனிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ யூனிட்டியில் கன்சோலில் எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடிங்கில் எரர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு 2 இது ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, 2 கோடிங் முடிச்சாச்சு, மவுஸ் மூவ்மெண்ட் அண்ட் பிளேயர் மூவ்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேயரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் எம்டி அப்படிங்கிறத கொடுத்து கிரவுண்ட் செக் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ இந்த கிரவுண்ட் செக் அப்படிங்கிறது என்னுடைய பிளேயரோட கிரவுண்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பிளேயரோட கிரவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த பிளேயரில் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம், பிளேயர் மூவ்மெண்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 ஸ்கிரிப்டையும் நாங்கள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோடனே கிரவுண்ட் செக் அப்படிங்கிறத நன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த கிரவுண்ட் செக் அப்படியே எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். கிரவுண்ட் செக் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துடும். கிரவுண்ட் மாஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கிரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ அந்த லேயர் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் லேயரை கிரியேட் பண்ணணும். ஸோ மேலே போகிறேன், டிஃபால்ட் ஆட் லேயர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் லேயர் 3 அப்படிங்கிறதுல கிரவுண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் லேயரில் போயிட்டு இதில் கிரவுண்ட் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளேன் தானே கிரவுண்டு. ஸோ இதுலேயும் மேலே டிஃபால்ட் லேயரில் கிரவுண்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், பிளேயரோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா, ரன் பண்ணலாம். ஓகே, சீன் விண்டோவில் பார்க்கலாம். ஐ மீன் அந்த கேம் விண்டோ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மூமெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி, பின்னாடி, சைடு, ஐயோ விழுந்துட்டேனே, விழுந்தது தான், மறுபடியும் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஓகே, மூமெண்ட், மவுஸ் மூமெண்ட் இருக்கு, ஜம்ப். ஓகே, 3F ஜம்ப் ஆகுது. சூப்பர், மேலே பார்க்க முடியுது, கீழே பார்க்க முடியுது, கீழே குனிஞ்சு பார்க்குறோம், மேலே குனிஞ்சு பார்க்குறோம். மூமெண்ட் ஓகே, ஸ்பேஸ் பார், ஜம்ப் ஓகே.
எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோல ஒரு பேசிக் கன் ஷூட்டிங் எப்படி இருக்கும் போதும் அப்படிங்கிறத காட்ட போறோம். இது ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஷூட்டர் கேம் தான் நான் பண்ண போறேன். ஸோ அதனால அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒரு புது கான்செப்டோட சந்திப்போம். தேங்க்யூ.